இப்போ இந்த இந்த லைஃப் இப்படி ஆனோன்னு எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சுதான். நான் உண்மையை சொல்லணும்னா ஒரு சில நேரத்துல ரொம்ப யோசிச்சுட்டு என் மைண்ட் வந்து தப்பான இதுக்கு போகுதுதான். ஆனா அதெல்லாம் மீறி நான் ஏன் இன்னும் இருக்கேன்னா என் பையன், நான் இல்லைன்னா என் பையனை யாரும் பாத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி. இன்னொரு சிங்கிள் மதர், டிவோர்சி உமன் அண்ட் டொமெஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறைக்கு பாதிக்கப்பட்டவங்க. இந்த ஒரு பெண்மணி, அவங்க டிவோர்ஸே ஆன ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி வற்புறுத்தி மயக்கி ஒத்துக்க வச்சு நம்பிக்கை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து உடம்பு சுகத்தை வந்து அனுபவிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து காசுலாம் சுரண்டிட்டு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து விலக பாக்குறாங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல தெரிஞ்சிச்சு உங்களால அந்த பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுக்க முடியாது, இல்லைன்னா உங்க ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஜோசியக்காரன் சரியில்லைன்னு சொல்லுவான், உங்களோட சொந்தக்காரங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு ஒரு கேவலமான ஒரு சொசைட்டி உங்க சர்க்கிள்ல இருக்குமே அவங்களாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏன்டா ஒரு குருட்டு நம்பிக்கையை வந்து ஒரு பெண் கிட்ட வந்து கொடுக்குறீங்க? உங்களுக்கு வந்து அவ்வளோ அறுப்பு. அதனால வந்து என்ன வார்த்தை வேணாலும் போட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நீங்க எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்குவீங்க. உங்க கண்ணுக்கு தான் வந்து சிங்கிள் மதர் அண்ட் டிவோர்சி உமன் வந்து ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட். அவங்க வந்து எந்த நேரத்துல வேணா உங்க கூட படுத்துக்கலாம். அப்படி பார்த்தா உங்க வீட்டிலயும் நிறைய பெண்கள் இருக்காங்களா? ஓ சாரி, அவங்க வந்து உங்க அம்மா, உங்க அக்கா, உங்க தங்கச்சி, உங்க தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரவங்க, அவங்களெல்லாம் நீங்க தொடக்கூடாது. மற்றவங்க வீட்டு பெண்ணுனா வந்து நீங்க படுக்கலாம், செம்ம கான்செப்ட்லாம். அவங்க ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை தொலைச்சவங்க. இன்னொரு வாழ்க்கை, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு வந்து எவ்வளோ வேண்டியிருப்பாங்க, எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீ போயிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எது ஒன்று எடுத்துக்கணுமோ உடம்பு சுகத்துக்காகவோ காசுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுத்துக்கிட்டு அவங்களை திருப்பி எந்த மூலையில் நின்றாங்களோ அதே மூலையில் விட்டுட்டு போறீங்க. இப்படிதான் அவங்களுக்குலாம் மனசாட்சி வருது? நான் நல்லவனா கேட்குறீங்களா? சத்தியமா இல்லை, நான் கெட்டவன் தான். ஆனா நான் பொறுக்கித்தனம் பண்ணல. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம். நான் ஆம்பளை, நீங்க பொட்டைங்க. கேர்ள்ஸ் கிட்டலாம் ஒன்று நான் சொல்றேன், ஒரு ஆம்பளை எப்ப உங்க மேல கை நீட்டி அடிக்கிறானோ, காசுக்கு மேல காசு வாங்கி உங்களை டார்ச்சர் பண்றானோ, இல்லாட்டி உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இன்னொருத்துக்கிட்ட போறானோ, இல்லாட்டி உங்ககிட்ட படுக்கிறதுக்கு ஒண்டி வரானோ, இவனுங்களாம் வந்து அந்த ஆம்பளைன்னு ஒரு தகுதியை இழந்துட்டானுங்க. இன்னும் சொல்ல போனா வந்து புருஷன்னு ஒரு தகுதியை வந்து அவங்க இழந்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி. இப்பயே நீங்க சுதாரிச்சிட்டீங்களா, கல்யாணம் பண்ணி நீங்க காலம் பூரா கஷ்டப்பட்டு இருக்க தேவையில்ல. அப்புறம் வந்து எனக்கு இங்க குத்துது அங்க குடையுதுன்னு வந்து நீங்க சொல்லிட்டு இருக்க வேணாம். வலி இருக்கும் தான், ஏன்னா நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க. அதனால வந்து அந்த வலி அதோட முடிஞ்சிடும். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்தீங்களா, சாவர வரைக்கும் இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. சோ என்னோட இது என்னன்னா, ஏன் ஒரு சிங்கிள் மதரை வந்து ஏமாத்தணும்னே முடிவு பண்றீங்க? யாருமே வந்து கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாழ்க்கை கொடுக்கறவங்கள நாங்க நல்லா பாத்துக்குவோம்னா, நிஜமா நல்லா பாத்துக்குவோம்.